வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் ஐடியாஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு, ஆனா என்னால உழைக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான பிசினஸ் ஐடியா இது. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான் பண்றாங்க. இது உணவு சார்ந்த பொருளான்னு கேட்டா ஆமா, இது உணவு சார்ந்த பொருள் தான். இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு, நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், இந்த பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணும்போது இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் A to Z எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கும். அதே போல் இதுக்கு எங்கே ட்ரைனிங் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த மாதிரியான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காளான் வளர்ப்பு தொழிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 25-30 நாட்களுக்குள்ள நீங்கள் ஒரு 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் எந்த அளவுக்கு காளான் பெட்டு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதோட வருமானம் உங்களுக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வீட்லேயும் செய்யலாம், நம்ம பிஸ்னஸாக எடுத்தும் செய்யலாம், நல்ல மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். ரெண்டாவது நல்லா ஒரு சேல் ஆகக்கூடிய ஒரு உணவு பொருள், அதனால இதுல மிகவும் சத்தான பொருள். இதை பத்தி அவேர்னஸ் இப்பதான் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிசினஸை பத்தி தான் நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காளான்கள்ல பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. பல வகைகளுக்கு தகுந்த மாதிரி அதற்குடைய விலைகளும் என்ன செய்யுது, மாறுபடுது. விற்கக்கூடிய விலைகளும் பார்த்தாக்கா அதோடைய வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப எளிமையா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி, ஒரு வீட்டில் தயாரிக்கிறதுக்கும் சரி, நம்ம சிப்பி காளான் அப்படிங்கிறது தயாரிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லலாம் இருக்கும். உங்களுக்கு அதோட நேம் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும். நம்ம அதுல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தென்னங்கீற்று ஓலைகளால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சுத்தி நம்ம ஒரு ரூம் மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். மேலேயும் தென்னங்கீற்று ஓலைகளே நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இது ஏன் இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா வெப்பநிலையை ஓரளவுக்கு கீற்றுங்கிறது உங்களுக்கு நல்லா உள்ள உங்களுக்கு ஒரு கதகதப்பான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக தான் நம்ம இந்த கீற்று கொட்டகையை நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இந்த மாதிரி கீத்து கொட்டைகளை நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி வரிசையா அடுக்கி அதே மாதிரி மேலையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கூரைய வேஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன அறை இருந்தா போதுமானது. இந்த மாதிரி 1, 2ன்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலைன்னா வைக்கோல்களை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த வைக்கோல்களை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோலை நம்ம சாதாரணமாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு நீங்க இயந்திரத்தையும் பயன்படுத்தலாம், இங்க இல்லைன்னா நார்மலாகவும் நீங்க கட் பண்ணலாம். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா ஃபர்ஸ்ட் இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இதை நீங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யலாம், எடுத்து நம்ம இந்த காளானுக்கான பெட்டா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை யாரும் மிதிக்காமையோ இல்லை ஏதோ ஆடுகள் மாடுகள்லாம் ஏறாமையோ நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. காளான் வளர்ப்புல நம்ம தூய்மை அப்படிங்கறத ரொம்ப பராமரிக்கணும். அப்பதான் காளான் உங்களுக்கு நல்ல விதமா வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு 12க்கு ஒரு 24 அந்த சைஸ்ல நம்ம ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கணும். அந்த பேக்கோட ஒரு முனையை நம்ம என்ன செஞ்சிடணும், நல்லா டைட்டா கட்டிக்கணும். அடுத்த முனை வழியா நம்ம என்ன செய்ய போறோம், உள்ள விதைகளை தூவ போறோம். விதைகளை தூவும் போது கொஞ்சம் ஓரத்துல இருக்கிற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல நீங்க சுத்தி தூவிக்கலாம். தூவிட்டு அது மேல நம்ம வைக்கோல் காய வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வைக்கோலை எடுத்து நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இதுல இருந்து விதைகள் நல்லா வளர்ந்து வரும். நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தணும். அழுத்திட்டு அது மேல இன்னொரு லேயர் என்ன செய்யணும், திரும்ப விதைகளை போடணும். அதுக்கப்புறம் திரும்ப வைக்கோலை வச்சு அழுத்தணும், திரும்ப விதைகளை போடணும், திரும்ப வைக்கோலை வச்சு அழுத்தணும். இந்த மாதிரி நீங்க ஒரு 5 அடுக்குகள் வரைக்கும் இதுல என்ன செய்யலாம், அழுத்தி நீங்க விதைகளை என்ன செய்யலாம், இதுல தூவலாம்.
தூவிட்டு திரும்ப நம்ம அதை என்ன செய்யணும், நல்லா டைட்டாக ஏற்கனவே ஒரு பக்கம் கட்டி இருக்கிறதுனால இன்னொரு பக்கமும் நம்ம டைட்டாக கட்டிட்டு இதை என்ன செய்யலாம், அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து நம்மளோட அந்த அறைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இந்த அறையில் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நூல்களாக மேலேருந்து நம்ம கட்டி தொங்க விட்டுருப்போம். அந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேக்காக நம்ம என்ன செய்கிறோம், அடுக்கடுக்காக நம்ம கட்டி இதில் என்ன செஞ்சுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொங்க விடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம என்ன செய்யணும், தொங்க விடணும். ஏன்னா நம்ம நடுவில் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு தண்ணி அது மேலே தெளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தொங்க விட்டதுக்கப்புறம் இதில் என்ன செய்யணும், ஒரு 9 ஹோல்கள் இல்லைன்னா ஒரு 21 ஹோல்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் வந்து நம்ம இதில் போட வேண்டியிருக்கும். அப்போ தான் அது வழியாக நமக்கு என்ன செய்யும், அந்த விதைகள் வந்து முளைச்சி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹோல்கள் போட்டதுக்கப்புறம் நாம் இதை என்ன செய்யணும், இதுக்கு இந்த மாதிரி ஹோல்கள் போட்டு இதை நம்ம கட்டி வச்சதுக்கப்புறம் நாம் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே நம்ம இதை பராமரிக்க வேண்டி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தரை எப்பயுமே நம்ம மண் தரையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா மண் தரை வந்து நல்ல கூலிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஈரம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த அறை முழுவதும் எப்படியே இருக்கும், உங்களுக்கு ஒரு கூலான ஒரு கூலாகவே உங்களுக்கு அறை இருக்கிறதுக்கு இந்த மண்தரை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் காளான்லாம் எப்போ முளைக்கும், நல்ல மழை காலத்தில் தான் நீங்கள் முளைக்கும். நீங்கள் வெளியில் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க. அதே தான் இந்த இடத்துலையும் டெம்பரேச்சர் வந்து ஒரு 24லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது மேலே வந்து நம்ம தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டியதாக இருக்கும். இது ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் இதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த அறையினோட வெளிப்பக்க சுவரில் அந்த சாக்கு மேலே நம்ம வந்து தண்ணி அடித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ஈரமண் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது மேலேயும் நம்ம என்ன செய்யலாம், தண்ணீரை பீச்சி அடிக்கலாம். அந்த மாதிரி தண்ணீரை நம்ம அது மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். தெளிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் தெளிக்கிற மாதிரி இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஈரப்பதம் வந்து அதே அளவில் உங்களுக்கு என்ன செய்யும், மெயின்டைன் ஆகும். அப்போ தான் வந்து இந்த விதைகள் வந்து வீணாக போகாமல் உங்களுக்கு நல்ல விதமாக வெளிவரத்துக்கு இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 21 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களுக்கு மொட்டுக்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மொட்டுக்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 முதல் 5 நாட்களுக்குள்ளே நல்லா உங்களுக்கு ஒரு சிப்பியை போல் உங்களுக்கு வளர்ந்து வெளியில் வரும். இதை நம்ம அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி நம்ம பேக்கெட் பண்ணி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை. கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு காளானை வளர்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் அறுவடை பண்ணி ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் இதில் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்த பட்ஸை நம்ம பேக்கெட் பண்ணி விற்கிறோம் இல்லையா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேட் கிடைக்குது. அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு 50லேருந்து ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு செலவு வரும். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 50லேருந்து 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் செலவு வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 200 ரூபா அந்த மாதிரி 250. அது வந்து மஷ்ரூமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதோட ரேட் வேரியேஷன் ஆகிட்டே போகுது. அதனால் இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். ஒரு 25 நாட்களில் ஒரு 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் போடுற பெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் லாபம் பார்க்கலாம். அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது இதில் ரொம்ப ஹை ப்ராஃபிட் தான். அதே மாதிரி உங்களோட அந்த கால அளவுங்கிறதும் ஒரு 25 நாள் 30 நாள்லேயே உங்களுக்கு இதோட விளைச்சலை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது, வீட்டிலையே செய்யவும் முடியுது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல பிஸ்னஸாக எனக்கு தோணுனதுனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் பாருங்கள், அமேசான்லலாம் பாருங்கள் என்ன ரேட் விற்குதுன்னு. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள், 400 கிராம் வந்து என்ன ஆகுது, 189 ருபீஸ், அதாவது 189 ரூபாய்க்கு 400 கிராமே வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள் ஒரு 50 கிராம் மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபாய். இது வந்து ட்ரை பண்ணி பேக் பண்ணுறது. இந்த மாதிரி எப்படி ட்ரை பண்ணி பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவன் இருக்குது. அந்த அவனில் வந்து இதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பேக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 ரூபாய் அந்த மாதிரி 50 கிராம் வந்து உங்களுக்கு 110 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி ஒரு 238 ரூபாய்க்கு ஒரு 400 கிராம் 2 செட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால இதோட ரேட் பாருங்கள், இதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் ரீட்டெயிலாக நீங்கள் ஹோம்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். மளிகை கடைகளில் கொடுக்கலாம்.
இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. இது நல்ல ஒரு சத்தான உணவுப் பொருளுங்கிறதுனால எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மட்டனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சைவ பிரியர்கள்லாம் மட்டனுக்கு பதிலாக இந்த மஷ்ரூமை யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக தான் இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது. இப்போ இதுக்கான ட்ரைனிங் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்கிறோம். சொன்னால் கூட நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் நல்லா தரோவாக தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். விதைகளோட என்ன மாதிரியான விதைகள், அந்த விதைகளோட நேர்த்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து என்ன செஞ்சு பார்த்துக்கலாம், செய்முறையாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ICMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதில் வந்து உங்களுக்கு காளான் வளர்ப்புக்கான ட்ரைனிங் பக்காவாக கொடுக்குறாங்க. ரொம்ப A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி விதைகள், அதுவும் சிப்பி காளான் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா வகையான காளான்களுக்கும் அவங்க எத்தனை வகையான காளான் இருக்குது, இதை எப்படி சேல் பண்ணலாம், இதை எப்படி பயிரிடலாம், இதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும், இதுக்கு என்னென்ன மாதிரியான புது விதமான டெக்னிக்ஸ் வந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு அங்கே A to Z சொல்லி தருவாங்க. இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு நேரடி வகுப்புகளாக இருந்தது. இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் ICMRன்னு அடித்து நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதுக்கான எப்போ ட்ரைனிங் நடக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒரு ட்ரைனிங் இருந்தால் ரொம்ப நல்லது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விதைகளை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அறை அமைக்கும் போது நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலையில் அறை அமைக்கணும். மணல் பரப்பு வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த அந்த பேக்கில் வந்து நம்ம வந்து ஹோல் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் அந்த ஹோல் போடும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பேக் வந்து கண்டாமினேட் ஆகியிருந்தால் அதை நீக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னாக்கா உள்ளே வந்து அந்த வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வைக்கோல் வந்து பூஞ்சை பிடிச்சி அப்படியே கருகி போயிடும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த விதைகள்லேருந்து உங்களுக்கு அந்த விளைச்சல் வந்து சரியாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி கண்டாமினேட் பேக் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் வந்து ஓரமாக ஒரு கருப்பு நிறத்தோட ஒரு பூஞ்சை அமைஞ்சு இருக்கும். அதை நம்ம நீக்கிட்டு மற்ற பேக்குக்கு நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறது வந்து 1 நாள் 2 நாள் நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இதுதான் இதில் ரொம்ப பார்க்க வேண்டிய முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.